தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள்கிம்புரி வயங்க மெய்ச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்து அருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரமியமை ஆளுடைய வென்றிமழ விளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவுருளாலும் திருவேகம்ப பெருமானுடைய கருணாகடாட்சத்தாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறைகளை அடியார் பெருமக்களினுடைய திருச்செவிக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை ஏறக்குறைய 6 ஆண்டு காலமாக இந்த ஆண்டு விழா வரப்போகுது. அது வரையில் இருந்து தொடர்ச்சியாக எண்ணிக்கையிலே எண்ணம் இல்லாமல் எண்ணத்திலே எண்ணத்தை வைத்து, ஏன்னா ஒரு குறிக்கோளோடு செயல்படுகிற போது எண்ணிக்கையை பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த வகையிலே சிறப்பாக செயல்பட்டு வருகிற ஐயா ஞானம், என்னுடைய இனிய நண்பர் ஞானம் ஐயா அவருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்கு உண்டான இந்த ஞான நூலை கற்பதற்கு உறுதியாக இருக்கின்ற உங்கள் அத்தனுடைய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, இன்றைக்கி நான் இப்போ வந்து இந்த நால்வர் பெருமக்களுடைய துதியை எடுப்பதற்காக நான் பல நூல்களில் இருக்குது. ஒரு உரையில் நம்ம உரை நூல்களில் கிட்டத்தட்ட ஞானசம்பந்தருடைய துதியாக பாடிய பாடல்கள் ஒரு 124 பாடல்கள் ஞானசம்பந்தர் துதின்னு எடுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நாவுக்கரசருடைய துதியும் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் வெளியிட்ட அந்த நூலில் அருமையாக போட்டிருக்கிறாங்க பெரிய புராண விளக்கத்தில். ஆனாலும் எனக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சித்தாந்தத்தில் பெரிய ஞான பானுவாக இருந்துட்டு சித்தாந்த மாபாடியத்து கர்த்தாவாக இருக்கிறார் இல்லையா சிவஞான முனிவர், இன்றைக்கி தற்செயலாக பார்க்குற போது இந்த நால்வர் துதியை நம்ம அதை பயன்படுத்திக்கணும், எங்களுடைய அடியார் பெருமக்களுக்கும் அதை கொடுக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். இப்போ அதை தான் நான் இன்றைக்கி முதல்ல எடுத்தேன். நான் அதில் அது ஒரு அந்த செய்தியை சொல்லணுன்றதுக்காக அந்த பாட்டை எடுத்தேன் நான். பரசமய கோளரியை இதில் வந்து அருமையான ஒரு இது பாலராவாயன் என்பதற்கு அந்த பாலை வந்து இந்த பாலராவாயன் என்ற சொல்லுக்கும் சிவபிரகாசருடைய பாடலுக்கும் பெருமாட்டி கொடுத்த பாலை நீ உண்ணாமல் நீ எல்லாம் நீயே சாப்பிட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பாலே உங்கள் திருவாயமலேருந்து அப்படியே உள்ளவத்திலே தேக்கி வச்சுருந்து அதை எல்லாரும் கொடுத்துட்டேன்னு சொல்லுவார். அதுபோல் இவர் பரசமய கோளரியை தெரியும் பிற சமயத்தினர்களுக்கு அரியேறு போன்று இருந்து அந்த நேரத்தில் சமய பிணக்கெல்லாம் தீர்த்தார். நம்ம அங்கே நேரமாக போல சம்பந்த பெருமான் சிவபுரத்து திருஞான சம்பந்தம் தெரியும். பாலராவாயனை என்பதற்கு நம்ம அருணையாரை தான் விளக்கம் கொடுத்துருக்காரு. அவருக்கு பாலராவாயன்னா அந்த பால் போன்ற பாலை தன்னுடைய வாயிலே உள்ளே கொண்டு போகாமல் அதை வாயிலே நிறுத்தி சைவ சமயத்திற்கு ஒரு பெரிய தொண்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருமுறைகளை கொடுப்பதற்காக இருந்து திருவாயினின்றும் நீங்காது இருந்தமையா அவர்கிட்ட. அது எப்போ அவர் வாய் திறந்தாலும் அந்த பாலுடைய மனம் தான் நாருமா. அதனால தான் பாலரா வாயர்னுட்டே அவருக்கு பேர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இருந்த காரணத்தினால் ஒரு பாலராவாயன் இந்த பெயரை கொடுத்தவர் யார்? பாலராவாயன் பேரை கொடுத்துருக்கிறது
பெரிய புராணத்துலேயும் வந்திருக்குது. இந்த இடத்துல இவர் நம்ம தெரியான நம்முடைய நம்ம சுவாமி சிவஞான முனிவர் தெளிவாக கொடுத்துருக்கிறார். நான் அந்த 4 உரையுமே அதை பற்றி பேசுகிற போது அந்த பாடலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு 15 காப்பி ஜெராக்ஸ் போட்டு எங்கள் அடியாருக்கெல்லாம் கொடுக்கணும்னுட்டு. ஏன்னா அவங்களாம் ஒரு ஞானத்தில் சித்தாந்தத்தில் இருந்தவங்க நல்ல செய்தியில் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையிலே அந்த பாடலை நாம் வந்து பெரும்பாலும் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நீங்கள் இந்த அம்மையாருக்கெல்லாம் நல்லா தெரியும், அதெல்லாம் மனப்பாடமாக இருக்கிறது பாட்டு. ஏன்னா அவங்க அதிலேயே ஊறி திளைச்சி இருக்கிறாங்க. அதனால் அந்த செய்தியை நான் சொல்லி அடுத்தபடியாக இன்றைய தினம் முதல்ல அவர் நன்றி சொல்லணும். இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் கடைசி வாரத்தில் போடுன்னு நான் கடைசி வாரமே எனக்கு போட்டு கொடுத்தாரு. அடுத்த மாதம் கடைசி தான் சொல்லிடுறேன். ஆனால் அவர் போட்டார். இந்த மாதம் கூட அவர் சொன்னார் வந்தால் சந்தோஷம்னு தான் சொன்னார். அப்போ கூட வாங்கன்னு கட்டாயப்படுத்தலை, நான் வந்துடுறேங்க என்ன. அது ஏற்ற மாதிரி எப்படியோ கடவுள் திருவருள் கொடுத்துதுங்க. அதை நம்ம சொன்னால் நான் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிற போது சொல்கிறேன். நான் நம்ம தொடர்ந்து 3 நாளாக பேச போகிறோம். இந்த தினம் 33வது பதிகம் அன்பில் ஆலந்துறை என்கின்ற ஒரு தலத்துக்குரியது. அன்பில் ஆலந்துறை என்கின்ற தருணம் இது வந்து திருஞான சம்பந்த நாயனார் புராணத்தில் 308வது பாடல். இந்த செய்தியை பற்றி, இந்த தலத்தை பற்றி வருகிற செய்தி திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய வரலாற்றில் 308வது பாடலில் இந்த செய்தி நமக்கு இருக்குது. இது வந்து தக்கராகத்திலே இருப்பது நம்ம ஏற்கனவே தொடர்ந்து அதை தான் பார்த்துன்னு வரோம். பெரிய புராணத்தில் தொடர் பாடல்களில் பார்த்தா 2206வது பாடல். பெரிய புராண தொடர் பாடலிலே 2206. ஞானசம்பந்த பெருமாளை வரலாறை கூறுகின்ற அந்த புராணத்திலே 308வது பாடல். இவர் வந்து திருக்கானூர் என்கின்ற ஒரு தலத்திலே இருந்து வழிபாடு செய்திருக்கிறார். அந்த திருக்கானூர் என்கின்ற தலத்திலே வழிபாடு செய்து அதன் அருகிலேயே இருக்கின்ற தலங்களை எல்லாம் தரிசனம் செய்வதற்காக புறப்படுகிறார். அப்படியே அந்த பாட்டு தொடங்கு. அதன் மருங்கு கடந்து அருளால் திருக்கானூர் பணிந்து ஏற்றி, ஆக திருக்கானூர் தலத்தை வழிபாடு செய்து ஆன்ற சைவ முதல் மறையோர் பேர் கொடுக்குறார். சேக்கிழார் கொடுக்குற பேர் பாருங்க, ஞானசம்பந்தருக்கு. ஆன்ற சைவம், சைவத்துக்கு ஒரு பெருமை கொடுத்தார், ஆன்ற சைவம் கொடுத்தார். சைவ சமயத்துக்கு ஒரு பெருமை ஆன்ற சைவம், முதன்மையான சைவம், பெருமைக்குரிய சைவம் கொடுத்துட்டு அதில் முதல் மறையோர், அந்த சைவத்துக்கு உண்டான வேதத்திலே முதல் வேதமாக இருக்கின்ற அந்த மறையோர், முதல் மறையோர் அன்பில் ஆலந்துறையின் முன் அணைந்து, ஆலந்துறை என்கின்ற தலத்திலே வந்து முன்னடைந்து அந்த ஆலயத்துக்கு வந்து தொழுது, ஆலயத்தில் உள்ள போய் ஆலயத்தை வழிபாடு செய்து போற்றி பதநிறை செந்தமிழ் பாடி. இப்போ அந்த பதிகம் தான் படிக்க போகிறோம். பதநிறை செந்தமிழ் என்று சேக்கிழால் குறிப்பிடப்படுகிறது. இந்த பதநிறைக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போறோம்னு தமிழ் பாடி. அதோட அந்த அன்பில் ஆலந்துறை செய்தி தீர்ந்து போச்சு. திருக்கானூர்ந்து புறப்பட்டாரு. ஒரு 3 வரிகளிலே, அதாவது 1.5 அடி தான் வருது. அதில் அங்கே இருந்து அந்த இடத்திலே போற்றி பதநிறை செந்தமிழ் பாடி. அந்த பதநிறைக்கு மட்டும் கொஞ்சம் பார்க்குறேன். இந்த பதநிறை என்பது திருப்பதிகங்களிலே யாப்பு அமைதியை பொறுத்து பெயர் வந்தது. பதநிறை என்பது இது திருமுறைகளை இருக்கிற பதிகம் பாடுவதிலே யாப்பு இலக்கத்தினர்கள் யாப்பு அமைதி என்பது பதநிறை யாப்பு அமைதி என்று குறித்தது என்று சொன்னார்கள். இன்னொன்று, பதம் என்ற சொல்லுக்கு மந்திரம் என்று சொல்லுகிறார். பதம் என்ற சொல்லுக்கு மந்திரம் என்றும் இருக்கிறது. அந்த மந்திரம் என்ற சொற்களும் இருக்கிறது. அடுத்தது, சொற்கள் தனித்து ஓசைப்பட ஒலிக்கும்படி அமைந்த தமிழ். சொற்கள் தனித்து ஓசைப்பட ஒலிக்கும்படி அமைந்த தமிழ் என்கின்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, பதம்னா மந்திரம் சொன்னிட்டியா, அந்த பதம் வேதத்தையே பதமாக ஒலிக்கும் முறை போல ஒலிக்க அமைந்தது. வேதத்தையே பதமாக ஒலிப்பதற்கு, வேதத்தை ஒலிப்பதற்கு ஒரு ராகம் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க வேதத்தை ஓடுற போது. இந்த வேதத்தை வந்து சும்மா படிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. வேதம் ஓதுதல், வேதத்தை ஓத வேண்டும். பெருமானே வேதம் ஓதின்னு வரங்க, வேதம் ஓதி பெருமானே. அப்போ வேதத்தை என்ன பண்ண ஓதணும். அதனால வேதத்தை பதமாக ஒலிக்குவது போல ஒலி அமைந்தது. இன்னொன்று, அதனால தான் சொல்லுவாங்க, இந்த வேதத்தை ஓதுறவங்களுக்கு வேதம் ஓதுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பதம் பாடுதல் சொல்லுவாங்க. வேதத்தை ஓதுகின்றவர்களுக்கு பதம் பாடுதல் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு விளக்கம் அந்த பதநிறை. அப்படிப்பட்ட ஒரு பதிகம் தான் நம்ம படிக்க போகிறோம். அன்பில் ஆலந்துறை பற்றி நமக்கு நன்றாக தெரியும்.
இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றது ஒரு மரபு கருதி காவிரியினுடைய வடகரை தலங்களில் 63 தலங்கள் காவிரி வடகரை தலங்கள், அதில் 57வது தலம் இது. இறைவர் வந்து சத்திய வாக்கீஸ்வரர், ஆலந்துரையார் 2 பேர். இறைவிக்கு சவுந்தர நாயகி. இருவருடைய பாடல் பெற்றிருக்கு. இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பதிகம் இப்போ இந்த பதிகம் ஒன்று தான். இதுக்கு மேலே பதிகம் இல்லை. ஒரே பதிகம் தான் ஞான சம்பந்த பெருமான் இது பாடியிருக்கார், ஒரு பதிகம். அப்பர் சுவாமிகளும் ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார். பிரமன், வாகீசர், ஐயனார் இவர்களெல்லாம் நன்றாக வழிபாடு செய்து ஒரு தலம். கொள்ளிட நதியிலே தென்கரையிலே நின்று பாடிய சம்பந்தர் அப்பர் பாடல்கள் இத்தலத்து விநாயகர் செவிசாய்த்து கேட்டார் என்கின்ற ஒரு வரலாறு அந்த தலத்தினுடைய புராணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி அந்த ஊரில் செவி வழியாகவும் புராணங்களிலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே இருக்கிற தென்கரையிலே இருந்து சம்பந்தரும் அப்பரும் பாடிய பாடல்களை கொள்ளிட நதிக்கு அந்த பக்கம் அங்கே ஒரு தலத்தில் விநாயகர் இருந்தாராம். அவர் செவி சாய்த்து கேட்ட மாதிரி இருக்கிறாருன்னா அதுக்கு உண்டான அந்த கோயிலில் அந்த செவியை சாய்த்த மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்கிறது என்பதை ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். பக்தவசலம் கொடுத்த கருத்து தான் இது. அதனால் இந்த தலத்தை பற்றி ஓரளவுக்கு இந்த செய்தியோட நம்ம இப்போ பதிகத்துக்கு போவோம். முன்னெல்லாம் நானே எழுதி படித்தேன். சின்ன புக்காக இருந்து இப்போ இருந்து படிக்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு கடவுள் எப்படியோ ஒரு கருணை பண்ணி, இன்னும் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணி சரியாக கண்ணாடி கொடுக்கல. பழைய கண்ணாடி வச்சிங்கன்னா இப்போ நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் எனக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அன்பில் ஆலந்துரை தக்கராகம். கனை நீடெறிமால் அரவம் வரைவில்லாய் இணையார் எயிர் மூன்றும் எரித்த இறைவர் பிணை மாமயிலும் குயில் சேர்மட அன்னம் அணையும் போழில் அன்பில் ஆலம் தூரையாரே. எனக்கு தெரிஞ்ச பண்ணில் பாடிட்டு நான். சரியா இருக்காமா? சிவா, நல்லது. ரெகக்னேஷன் கிடைச்சிச்சு, பரவாயில்ல. இப்போ இந்த கனை நீடு எரி மால் அரவம், கனை பற்றி ஒரு விளக்கம் விடுறார். எரி செய்தார் எப்படின்னாக்கா, கனை நீடு எரி. இந்த கனை கனையாக பயன்படுத்தினாராம். நல்லா தெரியும் எதை கனையாக பயன்படுத்தினார்னாக்கா, அந்த கனையில் 2 ஐட்டம் இருந்துதான். எப்படி சொல்றாரு பாரு, கனையாக நீடு எரி, நீண்டு எரிகிறதாக இருக்கின்ற தீப்பிழம்பையும் அதோ கூட மாலும் திருமாலும் அங்கே உள்ள ஓட்டினாராம். அதனால கனையாக நீண்டு எரிகின்ற நெருப்பையும் மால் என்று சொல்லப்படுகின்ற திருமாலையும் அந்த கனையாக வைத்து கொண்டார். அப்போ நீடு எரி மால் கனையாக இப்படி வச்சுக்கணும். நம்ம நீண்டு எரிகின்ற எரியையும் மால் என்று சொல்லப்படுகின்ற திருமாலையும் கனையாகவும். வில்லு வேணும் இல்லையா? அரவம் வரை வில்லாய். அரவம் வில்லுல இருக்குது, வரையும் வில்லுல இருக்குது. அரவத்தை எப்படி வச்சுக்கலாம்? அது நீண்டு இருக்குது. அதனால அது அரவத்தை என்ன பண்ணிட்டார், நானா வச்சுட்டாரு. வில்லுக்கு இப்போ இதுக்கு 2 சொன்னார்ல, கணைக்கு திருமாலையும் நம்ம நீண்டு எரிகின்ற அக்னியை சொல்லிட்டவர். இதுக்கு வில்லாக வரை, அடுத்தது அரவம். வில்லாகவும், அந்த வில்லுனாலுமே நான் பூட்டினதான் வில்லு. அதனால மலையையே மகாமேரு மலையை தானே வில்லாக வச்சிருந்தார் அவர். அதனால வில்லாகவும் வைத்திருந்தார். அது அந்த 2த்தையும் இப்பேற்பட்ட ஆயுதங்களை வச்சிருந்தார். ஒவ்வொன்றிலையும் 2 வச்சு செய்தாரே. என்ன பண்ணாராம்? இணையா எயில் மூன்றும் எரித்த இறைவர். இந்த திரிபுரங்கள் இணையாதான், ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வராது. ஏன்னா நம்ம சொல்லுவாங்க புராணங்கள் அதை படிச்சிருக்கிற போது, ஒன்றுக்கு ஒன்று ஒத்துமை இல்லாதது. அது ஒன்று செம்பு கோட்டைன்னுவாங்க, ஒன்று திரிபுரங்களுக்கு அது மாதிரி. இவங்க அந்த மாதிரி 3 விதமான. நாவுக்கரசு தான் ஒரே ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, இவங்க வெங்கலத்தில் இருந்தது அது இருந்துன்னு சொல்லிட்டு. அது கூட அவர் அவ்வளோ தெளிவாக சொல்லலை. ஆனால் புராணங்களில் பொண்ணுல இல்லை, தங்கம் வெள்ளி இரும்பா, சரி, அது புராணங்களில் நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக ஏன்னா 2க்குமே ஒத்து வராத உலோகங்களை கொண்டு என்ன சொல்றது, இணையா எயில் மூன்றும் எரித்த இறைவர். இன்னொன்று வச்சுக்கலாம், அந்த திரிபுரங்களுக்கு தரவலாக இருக்கின்ற 3 பேருமே எதுக்கு இணைய மாட்டாங்க?
சுத்தத்துக்கு இணைய மாட்டேன்றாங்க அவங்க, அசுத்தத்தையே பிடிச்சும் போகிறாங்க. நம்ம சமயத்தோடு ஒத்து வரவில்லை. இன்னொன்று, பெருமான்கிட்ட தான் வரம் வாங்கினாங்க, அந்த வரத்தை எல்லாம் அவங்க வந்து ஒத்தே போகலை. அதனால் இணையாமல் என்றால் ஒத்து வராத, சமயத்துக்கு ஒத்து வராதவர்கள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகாதவர்கள் என்கின்ற இணையாய் எயில் மூன்றும் எரித்த. இந்த இணையா என்பதற்கு கொஞ்சம் நம்ம சொன்னோம்னாக்கா, இந்த மாதிரி 3 விதமான கோட்டைகள் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் வேறுபட்ட தன்மையுடையதாக கோட்டை. அடுத்தது ஒவ்வொன்றும் ஒரே இடத்துல போய் உட்காராது, அவன் பறந்து பறந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழிப்பான்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படிப்பட்டவர் இறைவர். பிணை மா மயிலும் குயில், பிணை மா மயிலும் குயில் சேர் மடவண்ணம். இங்க வந்து மயிலும் குயிலும் 2 பொருட்கள் சொல்லிட்டார். ஒன்று மயில், இன்னொன்று குயில்கள். இது 2மே இணையாக வரக்கூடியது. எப்பவுமே இது ஒரு பெரிய வாய்ப்பு தாங்க. ஆலயங்களுக்கு செல்கிற போது இணையோடு சென்று ஆலயத்தை வழிபடுவதற்கு நமக்கு வந்து குடும்பத்தோடு போனோம், இணையோடு போனோம், ஒன்றா சேர்ந்து போகிறது நல்லது. தனிப்பட்ட முறையிலே வழிபாடுக்கு செல்லக்கூடாது அப்படின்ட்டு பெரும்பாலும் திருமுறையிலே பல இடங்களிலே வருகிறது. அதை நம்ம வழி காட்டுவதாக இருக்கின்றது தான் வந்து மயிலும் குயிலும் இணையாக சேர்ந்து அன்னமும். இப்போ 3வது வந்துச்சு, மயில் குயில் அன்னம், இவை மொத்தமே எல்லாம் சேர்ந்து இணையோடு சென்று சேர்ந்து வாழ்வது மட்டுமல்லாமல் வழிபாடு செய்கின்றது. மட அன்னம் அணையும் பொழில், இவைகளெல்லாம் அணைந்து வாழ்கின்ற பொழில். ஏன்னாக்கா ரொம்ப லாங்கிலேருந்து வந்து அவைகள்லாம் வந்து வந்து பார்க்க முடியாது சாமியை. அதனால் பக்கத்திலேயே பொழில்கள் இருக்கிறது, பொழில்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பில் ஆலந்துறை என்கின்ற ஒரு தலத்திலே இந்த பெருமான் வீற்றிருக்கிறார். அன்பில் ஆலந்துறையாரே என்று பெருமானை வழிபாடு செய்து அந்த தலத்திலே இருக்கிற இறைவர் திருமுன்பு பாடிய பாடலாக இது கருதப்படுகிறது. அதனால்தான் அன்பில் ஆலந்துறை தலம் வந்து வழிபாடு செஞ்சுட்டு கோயிலை பலம் வந்து பாடின பாடல் அப்படி வந்துருக்குது. இந்த திரிபுரத்தை பற்றி இந்த பாடலை செய்தி சொல்லிடுவார் ஒன்றில். இந்த என்னக்கா இணையாக என்றால் இணைந்து, அவைகள்லாம் ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற தலம் என்று சொல்லுவார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஆணும் பெண்ணும் ஒருவராக இணைந்து ஒத்த அன்பினோடு இருக்க வேண்டும். முதல்ல அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக நம்ம கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் ஆணும் பெண்ணும். 2 விதமாக எதிரி வச்சிருக்கிறாங்க. சண்டை போகிறதுக்குன்னே நம்ம வந்துருக்கிறான்னு நினச்சிக்கின்னு உலகத்தில். அதெல்லாம் யாரும் நம்ம இந்த சமயத்தில் இருக்கணும் அது மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதாவது இணை என்பதே அன்பு செலுத்துவதற்கு ஒரு கற்றுக் கொடுக்கிற இடமாகவும் இருக்கிறது. அதனால் இணையாக ஒரு வழிபாடு செய்கிறதுன்னு சொல்ல. இணை என்றால் இணைந்து இயைந்து, இணைந்தல் என்றால் உடலால் இணைவது அல்ல, மனத்தால் இணையணும். அதுதான் சொல்கிறது. இல்லறம் என்பதுக்கும் துறவரம் என்பதற்கும் நமக்கு திருவாரூர் மும்மணி கோவையா பாடம் எம்ஏவில் பால நடத்தினார். இல்லறம் என்பது துறவரம் என்பது எது சிறந்ததுன்னு சொல்லப்போ துறவரத்துக்கு 3.5 லைன் தான் கொடுத்துருக்காரு திருவாரூர் மணி கோவை. இல்லறத்துக்கு 9.5 லைன் போட்டிருக்காரு, எழுதியிருக்காரு. காரணம் என்னன்னா, அவ்வளோ அளவுக்கு இல்லறத்திலே தெரிய வேணும். அன்பை வெளிப்படுத்துவதற்கு பயிற்சி கூடமாக இல்லறம் உதவுகிறதுன்னு. அதான் பண்பும் பயனும், அன்பும் அறமும் பண்பும் பயனும். அன்பு என்பது பண்பு, அறம் என்பது பயன். பண்பினால் பயன் விளையும். நிரல் நிறையணி சிவா. ஆமா ஆமா வெளியிட்டு நீங்க தான் போட்டு பொருள் செலவு கொடுத்து வெளியிட்டு அதுவா? ஆமா. நீத்தார் என்பது இப்ப சரியா போச்சு. நீத்தார் என்பது அவர்கள் முதல்ல எல்லாத்தையும் நீத்துட்டவங்க. ஆனால் இவர்கள் வந்து துறவு என்பது அதெல்லாம் பார்த்து உலகத்தில் எதெல்லாம் இருக்கிறது என்பதை சொல்லி அது துறந்து வருவது துறவு. அதனால அவர் போல சொல்றவங்க இது கிடையாது. ரொம்ப யோசனை பண்ணி நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதனால நாமெல்லாம் உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு பயிற்சி கூடமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது உலகிலுக்காக சொல்லணும், நம்ம சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா
வாழ்க்கையில் நாம் எல்லாம் சொல்லணும்னா துறவுன்னு இது இன்னும்னாக்கா பண்டார மும்மணி கோவில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பண்டார மும்மணி கோவிலில் பண்டார சாத்திரங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனித்தனி பண்டார சாத்திரங்கள் இருக்குது. பண்டார சாத்திரம் என்பது ஒரே மாதிரி பண்டார சாத்திரம் அல்ல. தருமபுர ஆதீனத்துக்கு மடத்துக்கு ஒரு பண்டார சாத்திரம் தனியாக இருக்குது. நம்முடைய திருவாவூதுறை ஆதீனத்துக்கு பண்டார சாத்திரம் தனியாக இருக்குது. திருவாவூதுறை ஆதீன பண்டார சாத்திரங்கள் தான் இருக்குது. 14 புத்தகங்கள் நம்ம கொடுத்துருவாங்க. அதில் அப்படி பார்க்குற போது அங்கே ஒன்றா என்னாக்கா துறவரம் தான் சிறந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. நம்ம அடிப்படை சித்தாந்தம் படிக்கிற போது ஒரு பெரிய கேள்வியே வந்தது எங்களுக்கு. முதல் வருஷம் சோமசுந்தரம் நடத்துகிற போதே நான் சித்தாந்தம் படிக்கிற போது கேட்டேன், நான் இதை ஏன் எங்களுக்கு எந்த சொல்லிங்கிறீங்க நீங்கள் இப்படின்னு இருக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது யார் சொல்ல வேண்டியிருந்தால் துறந்து ஆதீனத்திலே அமர்ந்து அவர்கள் வழியாக படிக்கிற போது அவங்களுக்கு அந்த பாடமாக சொல்லக்கூடிய சாஸ்திரம் அதுதான் அப்படின்வாங்க. ஆகையினால இது அப்படியே போனால் பெரிய சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். ஆகையினால வாழ்க்கை இணைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக இருப்பது குடும்பத்தை எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அதனால்தான் ஆண் பெண் என்பதை பெருமான அன்பு செலுத்துவதை பயிற்சி படுவதாக படைத்தான். ரைட்டு. அடுத்து 2வது பாடம். சடையார் சதுரன் முதிரா மதிசூடி விடையார் கொடி ஒன்று உடையந்தை விமலன் கிடையார் ஒலி ஓத்து அறவத்து இசை கிள்ளை அடையார் பொழில் அன்பில் ஆழம் துறையாரே. கிடையார் ஒலி ஓத்து அறவத்து இசை கிள்ளை. இன்னும் அருமையான ஒரு இது பாருங்க. கரெக்ட், சரியாம்மா? அதான் இருக்கு. இப்போ இங்க சடையார் சதுரன் பெருமான் இந்த பாடலில் முக்கியமான செய்தி என்ன சொன்னான்? இது கிளிகள் வேத இசையை சொல்லும் ஆலந்துறை. இந்த ஆலந்துறையிலே கிளிகள் பெருமானுடைய இசையை சொல்கிறதாம், வேத இசையை சொல்லுதான். வேதங்கள் பல இடங்களில் ஞானசம்பந்தம் சொல்லியிருப்பாங்க. நிறைய அதில் பாடல் வரிகள் நமக்கு இருக்குது. இது கிளிகள் வேத இசையை சொல்லுகின்ற ஆலந்துறை என்பது ஒன்று. அடுத்தது இறைவன் தான் எந்தை விமலன் என்கின்றது. விமலன் தான். விமலன் என்றால் மலத்துக்கு இல்லாத, மலம் இல்லாதவன், மலத்தோடு தொடர்பு இல்லாதவன் விமலன். அது மட்டுமல்ல, அந்த பெருமானை வழிபடுகிற அன்பர்களுக்கு மலத்திலே இருந்து மல நீக்கத்தை தருபவன் விமலன். 2 விதமாக சொல்லலாம் விமலன் என்பதற்கு. மலன் என்பது மலம் இல்லாதவன். மலத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பவன் தான் அந்த மலத்திலே இருந்து உயிர்களை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை உடையவன் என்கின்ற ஒரு செய்தி. அதனால் கிளிகள் வேத இசை சொல்லுகிறது என்பது. சதுரன் என்ற சொல்லுக்கு சதுரப்பாடு உடையவன் சொல்லுவாங்க, சாமர்த்தியம் உடையவன். அந்த ஒரு சாமர்த்தியம் என்பது சதுரன். கிடை ஆர் ஒலி. இந்த கிடை என்பது கூட்டம்னு பேருங்க. கிடை ஆர் ஒலி. இந்த கிடை ஆர் ஒலி ஓத்து. இந்த கிடையாக யார் சொல்கிறார்கள் என்றால், கிடையாக இருந்து கூட்டமாக இருந்து பயில்கின்ற மாணவர்கள் அந்த வேதத்தினுடைய ஒலியை, வேதங்களுடைய பதங்களை, ஓத்து என்பது வேதங்களுடைய பதங்கள், பதப்பிரயோகத்துக்கு ஓத்துன்னு பேர். அந்த ஓத்தி ஒலி, அந்த ஓத்தையெல்லாம் பாடங்கள்லாம் படிக்கிறார்கள். அவையெல்லாம் கேட்டு மாணவர்கள் வேத ஒலியை கேட்டு இங்கே அது கூட்டமாக சேர்ந்து பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, சந்தை கூறுதல்னு பேர். இப்போ நம்ம வேதங்களை பாடிக்கிட்டு வராங்க இல்லையா, அதுக்கு பேர் சந்தை கூறுதல்னு பேர். இலக்கியத்தில் நம்ம இவர் தான் உரையாசிரியர்கள் கொடுத்துருதான் சந்தை கூறுதல் என்பது பேர். மொத்தமாக சேர்ந்து குரூப்பாக வேதங்களை பாடுவதற்கு சந்தை. இப்போ நம்ம முன்ன தமிழ் வேதம் வருது, பின்னால் வட வேதம் வருது இல்லையா, வடக்கும் தெற்கும் தோகம், எது முன்ன வருதுமா எது பின்னால் வருது? பெருமாள் வரும்போது அது கதையாக போச்சு. நம்ம அங்கே போனால் அது இன்னும் பெரிய கதையாக போடும். ஆக இந்த ஓத்து, கிதை ஓத்து, வேதல் பயில்கின்ற இசைச்சிறார்கள் கூடி இருந்து கிடையாக சொல்லுவதற்கு வேற என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வேத ஒலியை அந்த இறைக்கின்ற கிளிகள் அவை கேட்டு சொல்லுமா. இந்த கிளிகள் அவைகளாம் கேட்டு சொல்லுகின்ற ஒரு தன்மையுடையதாக இருக்கின்ற இடம். இந்த யார் பெருமான் இருக்கிறாருன்னாக்கா, சடையார் சதுரன் என்றால் சதுரப்பாடு உடையவனாகவும் திறமை உடையவனாகவும் எல்லா விதமான காரியங்களையும் உயிர்களுக்கு உண்டான அத்தனையும் வழங்குபவனாகவும் இருக்கின்ற பெருமான் இளம் பிறையை முடியிலே சூடி இருக்கின்றான். சடை முடியோது கூடி. இப்போ இந்த தலையை பற்றி சொல்லிட்டாருங்க. சடைமுடி, இளம் பிறையை முடியை சூடி இருக்கின்றான். அவருக்கு கொடியாக இடபக்கொடியை உடையவனாக இருக்கின்றான்.
எனக்கு தந்தை, உலகத்திற்கும் அவன்தான் தந்தை. விமலனாக இருக்கின்ற பெருமான் அவர் எந்த விதமான அதாவது பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் நம்மெல்லாம் அதிலிருந்து விடுவிப்பற ஒழிய அவர் மலம் அற்றவராக இருக்கின்ற பெருமான் என்கின்ற செய்தி இந்த பாடலில் சொன்னிருந்தது. சதுரப்பாடு என்பது ஒரு நல்ல செய்தி. அது இந்த பாடலில் சதுரப்பாடு கிளிகள் வேதம் ஓதுகிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி. அது வேதங்கள் பொருள் சொல், அது கூட வேதங்கள் அதுக்கு நம்ம வரும். இப்போ அடுத்தது வருதோ, இந்த தக்கராகத்தில் வருது அந்த பாட்டு. சரி, வேற பண்ணல. ஏன்னா இதுக்கு மேலே வீழிமலை நம்ம இன்னைக்கு வந்துருக்கு, நம்ம இதில் வருது, அடுத்த 2 பதிகத்தில் வருது. அதனால் வேதங்கள் பொருள் சொல்லும் மேலையாமன்னா அப்படின்னாக்கா கூடி இசைத்தல் வேற, அவர்கள் படிக்கிற பொழுது அதை அப்படியே அதுக்கு கேட்டுக்கொண்டு அந்த பொருளையும் சொல்லுகிறது. ஆக கிளிப்பிள்ளையே ஒரு இயற்கையாக எதை கேட்கிறதோ அதை சொல்லும். அதனால் அவர்கள் எந்த பொருள்களையும் சொல்லுகிறார்கள். அப்போல்லாம் பழைய காலத்தெல்லாம் இந்த வேதங்கள் இதெல்லாம் எழுத்து வடிவிலே இல்லாது, மரபு வழியாக இவருடைய வாய் அடுத்தவருடைய மாணவருடைய செவி, குருநாதருடைய வாய் சீடருடைய செவி, இப்படி தான் மந்திரங்கள் இருந்து இருந்து அந்த வகையிலே இருக்கின்ற ஒரு அது செய்ய சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவனாக இருக்கின்ற உடையவர். நான் ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போகிறது. எதுக்குமா? அதெல்லாம் இப்போ வெயிலே போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஒன் வீக், ஒரே வாரம் தான். சிவா மூன்றாவது பாடல். இப்போ சடைய சொன்னார், பெரிய சொன்னார். என்ன பெரியும் சடையும் சொல்லிட்டாரு, கொடியை சொல்லிட்டாரு, இன்னும் குக்குடு என்னெல்லாம் இருக்குன்னு அந்த சடையில இன்னும் கொஞ்சம் அர்த்தப்பாட்டில் ஊரும் அரவம் சடை மேல் ஊற வைத்து பாரும் பாலி கொண்டு ஒளி பாடும் பரமர் நீருண் கயலும் வயல்வாழ் வயல் வாழை வராலோடு ஆறும் பூனல் அன்பில் ஆலம் துறையாரே. இது நம்ம யாப்பு பிரகாரம் இசை படிக்கணும்னா அந்த தாழ்த்தாடு படிக்கணும்னாக்கா பிரிக்காத படிக்கணும். நான் பொருள் வர்றதுக்காக அந்த நேரத்தில் என்ன ஏதுன்னு சேர்க்கணும். பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஊரும் அறவம் சடை மேல், தன்னுடைய ஊரும் செல்லும்னா ஊர்ந்து செல்லுனாக்கா உயிரோடு இருக்கிற பாம்புன்னு அர்த்தம். பாம்பு எப்படியே சொல்லணும்னா பாம்பு ஊர்ந்து செல்லும். பாம்புடைய இயற்கை ஊர்ந்து செல்லும். அது தரையில் முன்பின்னா செல்லும், ரிவர்ஸில் வராதுங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு போகும்போது வளைஞ்சி தான் திருப்பின்னு வருமா ஒழிய ரிவர்ஸில் வராது. காரணம் என்னன்னாக்கா அதனுடைய செதில்கள் முன்னோக்கி இருக்கின்றது. ஜுவாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். ஜுவாலஜி விளங்கியலா? சரி, அதாவது பாம்பினுடைய விலங்கியல் வருதா? பாம்பு வர ஊர்வனை அதில் அது வரும்போது ஊர்ந்து போவோம். எனக்கு எங்கள் தந்தையார் சொல்லுவார், என்னன்னா அது பாம்பாட்டி இருக்கிறான் பார்த்தீங்களா, அது போயிட்டு அவன் விடுவான். நிறைய 2-3 பாம்பு வந்துருக்கும் எல்லாம். அதை பிடிக்கிற போது அதை இப்படி எடுக்க மாட்டான். அது இருக்கிறத இப்படி பின்னோக்கி இழுக்க மாட்டான். பின்னோக்கி இழுத்தாக்கா அவனே வளர்க்குற பாண்டு தான், அவங்ககிட்ட இருக்கிறது தான். பின்னோக்கி இழுத்தாக்கா அது வலி ஏற்படும். ஏன்னா செதில்கள் இருக்கிற அமைப்பு அப்படி. ரிவர்ஸில் எடுத்தாக்கா அது அதனால் இல்லை, அது எடுக்கிற போது இப்படித்தான் எடுப்பாங்க. அது நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தெரியும்னு அது அப்பா சொல்லுவார். காரணக்கா அதெல்லாம் அவங்க செவி வழியாக ஒருத்தர் சொல்லி கேட்டுருக்காங்க. அதெல்லாம் அது ஆனால் அமைப்பில் பார்க்குற போது நம்முடைய விலங்கியல் நிபுணர்லாம் நல்லா தெரிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஊறுகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற பாம்பை சடை முடிய மேல் பொருந்து அணிந்திருக்கிறாங்களாம். அந்த உர வைத்துன்னு சொல்கிறார் பாருங்க, சடை மேல் வைத்துன்னு சொல்லில்ல. ஒரு சொல்லுக்கும் ஒரு எழுத்து எவ்வளோ வித்தியாசம் பாரு. ஊரும் அறவம் சடை மேல் உர வைத்து என்றால்
பொருத்தமாக அணிஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு தான் அது பொருந்தும், வேற யாருக்கும் அது பொருந்தாது. ஏன் அது வச்சிருக்காருனாக்கா, சந்திரனையும் பிறையும் அங்கே வைத்து கொண்டு இருப்பதனால ரெண்டுத்துக்கும் விரோதமாகக்கூடிய பொருள்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால அவற்றையும் பொருந்த அணிந்து, அது மட்டுமல்ல வைத்து பாரும் பலி கொண்டு, பாரும் என்றால் உலகம் முழுவதும் சென்று பலியேற்று திரிகின்றவராக இருக்கின்ற பெருமான் அவர் என்ன சொல்றாராம், பாடும் பரம் ஒலியோடு பலி கொண்டு ஒலி பாடும் பரமர், ஒலியோடு பாடுகின்ற பரமர். மனசுக்குள்ள பாடுறவர் இல்லை, அடுத்தவங்க செவிக்கு கேட்கிற மாதிரி ஒலியோடு பாடுகின்ற பரமன் என்பதற்காக உலகம் முழுவதும் சென்று பலியேற்று இசை பாடி, ஒலி என்றால் பெருமான் பாடுகிற ஒலிக்கு இங்கே ஒலின்னு அவர் கொடுத்தாரு, இசையோடு பாடுகின்ற பரமராகிய பெருமான். அப்போ பெருமானுக்கு 3 சொல்லிட்டாரு. அரவத்தை வைத்து கொண்டிருக்கிறார், சடைமேல் வைத்து கொண்டிருக்கிறார், பொருத்தமாக வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தொழிலாக என்றால் உலகம் முழுவதும் சென்று பலியேற்கின்ற தன்மை உடையவராக இருக்கின்றார். அவர் இந்த தலத்திலே வீற்றிருக்கின்றார். இந்த தலம் எப்படிப்பட்ட தலம் என்றால், நீருள் கயலும் வயல் வாழை வராலோடு ஆறும் புனல். இந்த நீரில் வழி உணவுகின்றதான். அதுக்கு நீர் உண், நீரிலே உட்கொள்ளுகின்ற உணவு உட்கொள்ளுகின்றால் நீரின் வழியாகத்தான் தன்னுடைய உணவை உட்கொள்ளுகின்றது. எது? கயல் மீன்கள். அடுத்தது அது கயல் மீன்கள் நீரில் இருக்க தன்மையுடையது. அடுத்தது வயல்களிலே இருக்கின்ற வாழை. நீர் என்றால் நீர் நிலைகளிலே இருப்பது வேற, வயல்களிலே இருக்கிற மீன் வகைகளை சொல்ல. எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. இது நீங்கள் அறிவியல் பூர்வமாக போய் விவசாயிகிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். கயல் மீன்கள் எல்லாம் வயலில் இருக்குதுன்னு நீங்கள் பெரும்பாலும் இருக்காது. அவைகள்லாம் நீரிலே இருந்து கொண்டு அந்த நீரின் மூலமாகவே தன்னுடைய உணவை ஏற்றுக்கொள்ளுகின்றதாக இருக்கின்ற கயல். அடுத்தது வயல்களிலே இருக்கின்ற எதில்னாக்கா வாழை வரால் ஆகிய என்ற மீன்கள் உண்ணும் புனல் வளம் மிக்க அன்பிலாளந்துரையாரே. அப்படிப்பட்டவர்கள்லாம் அவருக்கு தேவையான அந்த நீர் மூலமாக எல்லா விதமான உணவையும் கொடுக்குதான். வயலிலே இருக்கின்ற மீன்களுக்கும் நீரிலே இருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் அவருக்கு தேவையான செய்திகளையும் கொடுக்கின்றதாக இருக்கின்ற புனல் வளம் மிக்க வரால். சார், வயலில் மடையில் வாழை பாய மாதரான்னு சொன்னோம். இன்னைக்கு கூட போட்டிருந்தாங்க. காவிரி நீர் திறந்து விட்டது பிறகு இப்போ பார்த்தா வெடிச்சு போயிடுது பாருங்கள். நாங்கள் பயிரிட்ட நாற்றங்கள்லாம் நாற்று விட்டு இதெல்லாம் வெடிச்சும் போயிருக்கு. படத்தில் எடுத்து போட்டுருக்காங்க. காரணம்னாக்கா மடையில் வாழை எங்கே பாயும்? அப்போ நீர் வளம் இருந்தால் தானே மடையில் வாழை பாயும். எல்லா இடத்தையும் வர முடியுமா? அதான் சொல்கிறார், வாழை வரால் ஆகிய மீன்கள்லாம் மடையிலே பாய்கின்ற என்றால் அந்த விவசாய நிலங்களிலே இருக்கின்ற தன்மைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஆலந்துரை பெருமான் இங்கே பலி கொள்கிறார் என்ற செய்தி இந்த பாட்டில். அது மட்டுமல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஊரும் பாம்பை வச்சிருக்கிறாருன்றதுக்கு ஒரு நயம் கொடுக்குறாருங்க. இந்த பாம்பு ஊர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா, ஒரு இடமா இருக்காதுங்க, இடம் பெயரக்கூடியதான் அது. சும்மா அமைதியாக ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. நான் ஒரு 10 பேர் சேர்ந்து கொம்பு ஏற்றினா ஊயினாக்கா அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துடும், வேறு வழியே இல்லையன்ட்டு உயிர்த்து பயந்து. மீதி நேரத்தில் ஊருகின்ற தன்மை. இந்த ஊரும் பாம்பை பெருமானங்க வச்சுட்டு கம்முன்னு கடையினார், நவராத கடையில் எவ்வளோ நாளாக அமைதியாக ஊருன்னு. அதுக்கு ஒரு நயம் கொடுக்குறாரு. ஓடும் மனத்தை ஓரிடத்து நிறுத்தி வைப்பது போல பாம்பை சடை மேல் வைத்தார். இந்த உர வைத்தார்னு ஒரு குறிப்பு கொடுக்குறார் பார்த்தீங்களா. உலகத்தவர்கள் ஓடுகின்ற மனசை ஓரிடத்திலே நிறுத்தி இருந்து உள்ளத்தின் மூலமாக இறைவனை காண்பதற்கு முயற்சி செய்வதற்காக, மனத்தை அலைபாயாமல் தடுப்பதற்காக, மனத்தை தடுத்து நிறுத்தி ஒரே இடமாக நிறுத்த வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஓடுகின்ற தன்மையுடைய பாம்பை இங்கே வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு குறிப்பு இங்கே உரையாசிரியர் கொடுத்துருக்கார். அது அது வரும்போது அதை தான் உதாரணமாக சொல்லுவாங்க பெரும்பாலும். ஓடும் அதை நிறுத்தி வைப்பது போல ஊரும் பாம்பை சடமையில் உற வைத்தார். இந்த உற வைத்ததுக்கு ஒரு நயத்தை கொடுத்துருக்காரு என்ற நயம் உணர்ந்து தெரிந்து கொள்ளும். ஞானசம்பந்தருடைய பாட்டில் எவ்வளோ ஆளு அவங்கவுங்க என்னெல்லாம் தேவையாரோ கொடுத்துட்டுருக்காங்க. இது தண்டபாணி தேசிகருடைய உரை. குறிப்புரை வேற ஒருத்தர் குருசாமி தேசிகர்.
தண்டபாணி தேசியர் உரை முதல் நான் சொல்கிறது அதை ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். ஊர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அதை பதிப்பி வெளியிட்டு போட்டுருவாரு புக்கு. இது ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. அடுத்தது 4, பிறையும் அறவும் உறவைத்த முடிமேல் நரை உண்டெழு வன்னியும் மண்ணும் சடையார் மறையும் பயில் வேதியர் ஓத ஒலி சென்று அறையும் பூணல் அன்பில் ஆலம் துறையாரே. சும்மா வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. பிறையும் அறவும் உற வைத்து, அந்த முடி மேலே ஏன்னா பிறையும் அறவும் வைத்திருக்கிறாருன்னு 2 பாட்டுக்கு முன்னே சொல்லியாச்சு. ஒரு பாட்டில் ஒரு இடத்த சொல்லிட்டார் அவர். பிறை வச்சாருன்னு ஒரு பாட்டை சொன்னார், அறவு வச்சாருன்னு ஒரு சொன்னார், பொருத்தமாக வச்சிருக்காருன்னு சொல்லியாச்சு. அப்படி வச்சிட்ட பிறகு அந்த முடி மேலே நரை உண்டு எழி வன்னியும் மண்ணு சடையார். இங்கே வந்து பிறை பாம்பு இருக்கின்ற இடத்துல உற வைத்தார் என்றால் பகை நீங்கும்படியாக வைத்திருக்கிறார். நம்ம போன பாட்டில் நான் சொன்னேன், நான் ஒருங்கே பொருந்த வைத்த முடி மீது நறுமணத்துடன் தோன்றும் வன்னி தளிர்கள். இங்கே வந்து வன்னி, நரை உண்டு எழு வன்னி என்றால் நறுமணத்தோடு இருக்கின்ற அந்த புஷ்பங்களை உடையதாக இருக்கின்ற வன்னியும் நிலைத்து இருக்கின்ற சடை. ஒவ்வொன்றும் அந்த தலையில் இருக்கிற செய்தியை சொல்லின்னு வராரு பாருங்க. இந்த தலையில் பிறைய வச்சு என்ன சொன்னால் ஒவ்வொன்றும் வச்சுட்டு கொண்டிருக்கிறது. இந்த உரை என்று பொறுத்தும்போது அங்கே பொருந்த என்று வைத்திருக்கிற போது அங்கே உர வைத்ததுக்கு வர ஒரு நயத்தை சொன்னாங்க. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா மனதை கட்டுப்படுத்துவதற்காக அது ஓடாத வச்சிருக்காரு. அதனை இங்கே பக்கத்தில் இருக்கிற போது இந்த உர வைத்துக்கு என்ன பண்ணார், அந்த ரெண்டுமே பொருந்து விரோதிகளாக இருக்கின்ற இரண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பெருமாடை சாடைமுடியில் வந்து அப்படி தான் இருக்கும் என்று சொன்னால அதுக்கு மேலே வந்து அங்கே வன்னி பத்திரத்தை வைத்து கொண்டிருக்கிறார். அது வந்து வாசனை பொருந்தியதாக இருக்க நரை உண்டு எழு வன்னி. நரையை உண்டுனாக நிறைய, அதாவது ஒவ்வொரு இயல்பாகவே இருக்குதுன்னு அர்த்தம். இயல்பாகவே வாசனை பொருந்தியதாக இருக்கின்ற வன்னியும் அது மட்டும் இவைகளெல்லாம் நிலைத்து இருக்கின்ற சடையுடையவர். மறையும் பல வேதியர் ஓத ஒலி. வேதியர்கள் மறையும் பல வேதியர் என்பது வேதியர் பலர் வேதங்களை ஓத. பல வேதியர்கள் ஓதங்களை நம்ம எப்பவுமே குழுவாக சென்று ஓதுவார்கள் சொன்ன கிடைன்னு போன பாட்டில் சொன்னார். வேதங்களை ஓத அவ்வொலி பல இடங்களிலும் ஒலிக்கின்றது. வரையும் பல வேதியர் ஓத ஒலி சென்று அறையும். அந்த வேத ஒலி சென்று பல இடங்களிலும் ஒலிக்குதான். அப்போ எவ்வளோ தாராளமாக வாய்விட்டு பாடுறாங்க பாருங்க. அந்த ஆனந்தம் மேலிட்டால அப்படிதான் பாடுவாங்க. ஆனந்தம் மேலிட்டால பொருள் உணர்ந்து பாடுகிற போது அந்த மாதிரி வந்ததும் ஒலி சென்று அறையும் புனல் அன்பினால். அந்த ஒலி சென்று அறைகின்ற தன்மையுடையதாக இருக்கிறது. எங்கே போய் அலைதான் அது? நீர் பக்கத்தில் போய் நீர்நிலைகள் நிறைய இருக்குதான். அப்படிப்பட்ட அன்பில் ஆலந்துறையிலே இருக்கின்ற பெருமான் என்று சொல்லுகிறது. ஆமா, இல்ல அது இல்ல 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 இது பொதுவான செய்தி. பொதுவான செய்தி. ஒரு சமகாலத்தில் இவங்க 2 பேர் இருந்தாங்க. சமகாலத்தில் இருந்தவங்க. இவர் வந்து இவருடைய இதில் வந்து ஒரு 51% கூட வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பேசின செய்தி தான் அது. கேட்குற போது இவர் வந்து நிறைய அந்த வேதம் சம்பந்தப்பட்டதும் மறையவர் பற்றி நிறைய செய்திகள் சொல்லுவாங்க. எல்லா இடங்களிலும் மறையவர் இருந்தார் என்கின்ற செய்தி அவர்கிட்ட ஒரு 51% இருக்குது. அவர் 49% இருக்குதுன்னு சொல்லலாம். அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது இருக்குது. அவருடைய கவுனியர் குல தீபத்தைன்னு சொல்லி. அதனால் அவருடைய அது மரபு 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 இருக்கு இல்லையா? எப்படி இருந்தாலும் அந்த வகையிலே சொல்கிறாரு. அதில் வந்து அந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் அந்த வேதியர்கள் மறைய ஓதுபவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மூலமாக தான் பரவி இருந்தது மறையவர் என்கின்ற அந்த செய்தி அவங்க மேலே இருந்த ஒரு காலம் அது. இப்போ இருக்கிறத வச்சு நம்ம அதை சிந்திக்கவே முடியாது. இந்த தலத்திலே இறையவர்
ஏன் இது சொன்னாரு? இந்த இந்த பாட்டில் வந்து பகை நீக்கி ஆளுகின்ற பண்பு உடையவர், பகையாய் இருக்கின்ற பொருள்களை தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு பகையை நீக்கி ஒருங்கே பொருந்த வைத்திருக்கின்ற தன்மையுடையவர். இந்த நரை என்ற வார்த்தைக்கு நல்லா தெரியும், நல்ல மனத்துக்கு நரைன்னு சொல்லுவோம். ஆமா, இருக்குது. நரை வண்டு ஆறு தேனுங்க இருக்குது. அதாவது நரை என்பதற்கு பல பொருள் இருக்கு இல்லையா, ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நரை என்பதுக்கு தேனும் இருக்கிறது, நல்ல மனம் என்று இருக்கிறது. வன்னி என்பது வன்னி பத்திரத்துக்கு நல்லா சொல்லுவாங்க. வேதியர் என்றும் மறை ஓதுகிறார்கள். அந்த ஒலி சென்று எல்லா இடங்களிலும் பரவி அடுத்தவருடைய செவிப்பறை போய் தாக்குதுன்றான். அந்த அளவுக்கு அவர்கள் நிறைந்து பாடி இருக்கிறார்கள். அதனால தான் இவங்க பாடுற ஒலியை கேட்டு கிளிப்பிள்ளைகள்லாம் பாடுது, வேற ஒன்று. நீடும் பூனல் கங்கையும் தங்க முடிமேல், இந்த தலையில் ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணி வராரு பாருங்க. இதில் இந்த பாட்டில் ஒரு எனக்குலாம் 10 மார்க் கேள்வி கேட்கணுன்னாக்கா ஒரே கொஸ்டின் கேட்கலாம். பெருமானுடைய தலைக்கோலத்தை எவ்வாறெல்லாம் விவரித்து பாடுகிறான்னு சொன்னாக்கா ஒரு 1-2 பக்கம் எழுதலாம். அது இந்த விஷயத்தை மட்டும் எடுத்து அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த அளவுக்கு அருமையாக சொன்ன. நீடும் பூனல் கங்கையும் தங்க முடிமேல் கூடும் மலையாள் ஒரு பாகம் அமர்ந்தார் மாடும் முழவம் அதிர மடமாதர் ஆடும் பதி அன்பில் ஆலம் துறையாரே. நீடும் புனல் கங்கையும் தங்க முடிமேல், இந்த நீரினுடைய தன்மை என்னன்னா பெருகி வருகிறது. கங்கை எப்படி வந்துன்னு வர்றா தெரியும், பகீரதன் படத்தில் பார்க்கலாம். பகீரதன் வரலாற்றில் பெருகி வருகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற, ஓடுவதையே தன்னுடைய தன்மை பண்பாக இருக்கின்றதாக இருக்கின்ற அந்த நீரை முடிமேல் தங்குமாறு வைத்துக் கொண்டிருந்தார். அதான் சொன்னாரு நீடும் புனல். நீடும் புனல் என்றால் தண்ணீருடைய ஓடுகின்ற தன்மை, இயல்பான தன்மை, அதை முடிமேல் தங்கும்படியாக வைத்திருக்கின்றார். அவரை அர்த்தமத்தம் சரி அங்க கங்கையை வச்சிட்டு இருக்காருன்னா, முடிமேல் கூடும் மலையாள் ஒரு பாகம் அமர்ந்தார். ஒரு பாகமாக கூடும் மலையாளம் தழுவிய மலைமகளை கொண்டு உள்ள பெருமானாராம். ஒரு பாகமாக பெருமாட்டியை தழுவி இருக்கிறாராம். நீர் கூடும் மலையால் ஒரு பாகமாக என்றால் பெருமாட்டியை தழுவிய நிலையிலே இருந்து சொல்ல வேண்டிய இல்லை. தழுவ குறைந்த படலை தான் நம்ம தான் காஞ்சிபுரத்தில் பார்த்துருக்குறோம். இங்கே தான் அந்த பெருமைக்குரியதாக ஒரு இருக்கின்ற இடம். அதனால் தம்மை தழுவிய தன்மையுடையவளாக, தழுவக்கூடிய தன்மை உடையவளாக இருக்கின்ற பெருமாட்டியை தன்னுடைய பாகத்திலே கொண்டு இருக்கின்ற பெருமான் அவர் என்ன பண்ணுறாராம்? ஆடும் முழவம் அதிர, அந்த பெருமான் ஒரு பாகம் வந்தவர் மாடும் முழவம் அதிர மடமாதர், அதாவது பல இடங்களிலும் முழவுகள் ஒலிக்க. மாடு என்றால் அருகில் அர்த்தம். மாடு என்றால் அருகில். இது வந்து நான் இப்போ இங்கே மாடு என்பது நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தாக்கல, பல இடங்களிலும் அருகில் அருகில் அங்கங்கே பல இடங்களிலும். இன்னொன்று இது இது இப்போ இதில் வருது, கம்பர் ஆஞ்சநேயர் வந்து எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாரு, சீதை கிடைக்கல. ஒரு இடத்துல தேடுறாரு, கடைசியில் ஒரு இடம் பார்க்குறாரு. நம்ம பார்க்காத இடம் அசோகவனம் தான். அந்த அசோகவனத்தில் நின்று அங்கே ஒரு மரத்தில் நின்று பார்க்குறாரு. தெரியுது அசோகவனம் மிக அழகாக இருக்கிறது, செல்வ சிறப்பு உடுகிற ஒரு இடமா இருக்குது. எல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் போகிறாங்க வராங்க, எல்லா இடமும் இலங்கையை தேடியாச்சு, கிடைக்கல. இல்லைன்னா நான் ராமர்கிட்ட போய் சீதையை பார்க்கவில்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அது சொல்லுவார் கம்பர், அந்த பாட்டு எடுப்பார். அந்த மரத்தில் இருந்து ஆஞ்சநேயர் சொல்கிற சொல்ல ஆஞ்சநேயர் நினைக்கிறாராம், மாடு நின்ற இம்மணி மலர் சோலையை மருவி. அந்த இடத்துல மாடு என்கின்ற ஒரு சொல்றார். அந்த மாடு என்ற சொல்லுக்கு, மாடு என்பது செல்வம்னு இருக்கு, செல்வ செழிப்புடையதாக இருக்கிறது இந்த மணி மலர் சோலை, இது உள்ள தேடின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு மாடு என்றால் இவர் இருக்கிற இடத்துக்கு அருகாமையிலே இருக்கிறது அப்படின்னு தான் இந்த இடத்துல இந்த மாடு என்பது இந்த அருகாமையிலே ஒலி ஒலிக்கிறதா முழவம். எல்லா பல இடங்களே முழவம் ஒலி செய்கிறார்கள் என்பது. மாடு முழவம் முழவம் அதிர, குரூப்பா ஒரு முழவு அதிரல, கூட்டமாக சென்று முழவம் அதிர்றதால மடமாதர் ஆடும், பெண்கள் ஆடுகிறார்கள். பாட்டு வருமே,
அதில் தான் வரும். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவயந்திட்டு ஐமேருந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வலம் வந்த மடமாதர் நடமாட முழவதிர மழையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரம் ஏறி முயில் பார்க்கும் திருவையாரே. அது பாட்டு வந்து எடுக்கிற போது அந்த வழியில் வந்தால் தான் அந்த பாட்டு வருது. திடீர்னு எடுத்து கொட்டேஷன் வரல, அதான் பண்ணு. அந்த பதியத்தை எடுத்து அந்த பண்ணில் வருகிற போது தான் மழை என்று அஞ்சி அப்படின்னா முழவு அதிர. ஆக பெண்கள் முழவினுடைய ஓசைக்கு ஒத்த வகையிலே ஆடுகின்ற தன்மை இருந்தது என்று நம்ம பாடல்கள் நம்ம பார்க்கிறோம். அது மாடு முழவம் அதிர கூட்டமாக நின்று முழவுகள் அதிரும்போது மடமாதர் ஆடுகின்ற பதி என்றால் பெண்கள் எல்லாம் மடமாதரை, மடம் என்பதற்கு நல்ல இலக்கணங்களை உடையதாக இருக்கிற பெண்கள் பேரு. பெண்களுக்கே இருக்கிற உரிய இலக்கணம் அச்சம், மடம், நாணம், பயில்பு இவற்றையெல்லாம் உடையவளாக இருக்கின்ற பெண்கள் இருக்கின்ற பதி. அப்படிப்பட்ட ஊர். இப்போ என்ன பண்ணாரு, தலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சாரு. தலையில் கங்கை வச்சுங்கிறான்னு சொன்னார். அடுத்தபடியாக அன்பிலாலந்துறை கங்கையில் முடிவுகள் வைத்தது, உமையை பாகம் வைத்திருக்கார். 2 வச்சுன்னு சொல்லிட்டாரு. போகியா இருப்பதற்கு ஏற்ற தலம் இவர். போகியா இருக்கிறாருங்க. ஏன்னா தலையில் ஒரு அம்மையா இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. கைன் வருஷம் போகியாக இருப்பதற்கு ஏற்ற தலம். முழமதிர மடமாடும் ஆதும் பதியாய் இருப்பது போக பூமி. இவர் போகியா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் மகளிரெல்லாம் ஆடுகிறார்கள். இப்போ யோகி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வேலை இல்லை. ஆகையினால இது போக பூமியாக இருப்பது என்பதற்கு ஒரு குறிப்பாக சொல்வதற்காக 2 செய்தி எங்க சொல்லியிருக்கிறாரு. மாடு என்றால் அருகில், பக்கத்தில் என்று சொல்லுங்க. இந்த மாடு என்றால் நான் சொன்ன, நான் செல்வம் உடையதாக இருக்கின்ற மாடு. மாடு என்பது செல்வம். மாடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டில் எவ்வளோ மாடு இருக்குது அதை தான் நீ செல்வந்தனை பற்றி தெரியும். எத்தனை ஜெத மாடு வச்சுங்கிற, எத்தனை படியாள் இருக்குதுன்னு. அந்த காலத்தில் ஒரு விவசாயினுடைய தன்மை சொல்வதுக்கு 4 படியாள் வச்சுங்கிறான், 3 படியாள் வச்சுருந்தானாக்கா அந்த மாதிரியான ஒரு செல்வ செழிப்பு குறிப்பாங்க. அதனால் யாக அன்பிலார்ந்துடைய ஒவ்வொரு. அடுத்து பாடல் 6. நீரா திருமேனியரூணரிமிலார்பால் நீரா திருமேனியர் ஊனமிலார்பால் ஊரார் சுவையாகிய உம்பர் பெருமான். வேறாராகிலும் மிகு சந்தனம் உந்தி ஆரார் வயல் அன்பிலாலம் துறையாரே. இங்க வந்து தலையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டாரு. சாமியோடலாம் தலைக்கோலங்கள்லாம் என்னன்னா எல்லாம் சொல்லின்னு வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு கருத்து இருக்குது. அடுத்தது இப்போ என்ன பண்ணார்னா அவருடைய மேக்கப் பண்ணி சொல்றார். நெற்றியில திருநீர், நீர் அணிந்த திருமேனி, நீர் அணிந்த திருமேனி. அடுத்தது அவர் வந்து ஒரு இடங்களில் போய் ரொம்ப சுவையாக இனிப்பாராம். பெருமான் யாருடைய எண்ணியில் சுவைப்பார்னாக்கா குற்றமற்றவர்களுடைய உள்ளங்களிலே பொருந்திய சுவையாக இனிப்பவர். அதுதான் இந்த 2வது வரியில் தெளிவாக சொல்றாரு. எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துச்சு இந்த பாட்டு. நீரார் திருமேனியர் ஊனமிலார்பால் ஊரார் சுவையாகியவர். ஊனமிலார்பால்னாக உள்ளத்திலே குற்றங்கள் இல்லாதவரா. ஊனம் என்பது குற்றம். குற்றங்கள் இல்லாதவராக இருக்கின்ற அன்பருடைய உள்ளத்திலே பெருமான் இனிப்பாக இருப்பாராம். அது மட்டுமல்ல, தேவர்களுக்கு தலைவர். அப்படிப்பட்டவர் வேறாக பயந்து வருகின்ற அகில் மரங்கள். வேர் ஆர் அகிலும். அந்த நதியானது வருகின்ற போது எப்படி அடிச்சுன்னு வருதான், வேறாக பறித்து கொண்டு வருகின்ற அகில் மரங்களும் உயர்ந்த சந்தன மரங்களும். உயர்ந்த என்றால் 2 விஷயம் இருக்கு. உயர்ந்தம் என்றால் உயரமாக வளர்ந்த சந்தன மரம்னு வச்சுக்கலாம். வேரோட வந்து அகில் மரங்களை எடுத்துன்னு வருது, உயர்ந்தமான சந்தன மரங்களை எடுத்துன்னு வருதுன்னு அப்படி ஒரு வேறாரோ சந்தன மரங்களை உயர்ந்த மரங்களை எடுத்துன்னு வருதுன்னு சொல்லலாம். இன்னொன்று, சந்தனம் வந்து வாசனை பொருட்களே மிக சிறந்தது. உயர்ந்த சந்தன மரங்களையும் அடித்து வருகின்ற
ஆற்று நீர், அந்த ஆற்று நீர் வந்து நிறைய வருது, அப்படிப்பட்ட வளம் பொருந்திய நீர் வளம் இருக்கிறது. அவைகள் பாயுகின்ற வயல், ஆறு அப்படிப்பட்ட சந்தனை வருகின்ற, பாய்ந்து வருகின்றதாக இருக்கின்ற, ஆர்ப்பரித்து வருகின்ற அந்த நீரானது வயலிலே இருந்து வளத்தை கொடுப்பதாக இருக்கின்ற அன்பில் ஆலந்துரை இறைவராவார். குற்றமே இல்லாத நற்றவர் பாலும் ஊரு சிவாயப்பரம். அதனால குற்றம் இல்லாத உள்ளத்திலே பெருமான் சுவையாக இருக்கிறார் என்பது. ஊனம் இலார்பால் ஊறு ஆர் சுவை, இப்படி பிரிச்சுக்கணும். ஊனம் இலார்பால் ஊறு ஆர் சுவைன்னு பிரிச்சுக்கணும், நல்ல பொருள். ஊனம் இலார்பால் ஊறு ஆர் சுவை, நல்ல சுவையோடு பெருமான் ஊனம் இல்லாத உள்ளத்திலே இருப்பார். சுவை, ஆர் சுவை என்பதற்கு அரிய அமுதம். அது கிடைப்பதற்கு பெருமானுடைய அந்த திருவள்ளுவர் சுவை என்ன சொல்ல முடியுமா? எப்படி யாராலும் சொல்ல முடியாது. அது கட்டி கரும்பு, கரும்பினை போல இனிப்பவன் தான், அதே சொல்ல முடியாது. வேறார் என்றால் வேறாக பெயர்ந்து வருகிற தன்மை சொல்லிட்டாங்க. செடியார் தலையில் பலி கொண்டு இனிதுண்ட படியார் பரமன் பரமேட்டி தன் சீரை கடியார் மலரும் புனல் தூவி நின்று ஏத்தும் அடியா தொழும் அன்பிலாலம் துறையாரே. செடியார் தலையில், செடி ஆர் தலையில் என்றால் செடி என்பது முடை நாற்றம் உடையதுன்னு அர்த்தம். செடி என்பதற்கு நாற்றம் உடையது, நரையின்னுட்டு வாசனை சொல்றோம் இல்லையா, இங்க செடி என்றால் முடை நாற்றம் உடைய தலி ஓட்டிலே பலி கொண்டு இனிது உண்டவர். பத்தியா, நாற்றம் வீசுகின்றதாக இருக்கின்ற அந்த நாற்றம்னா மலர் மனம் ஆயிடும். முடை நாற்றம்னா தான் தீய மனம், சகிக்கக்கூடியாத ஒரு மனம். அந்த தலை ஓட்டிலே பலி கொண்டு மூக்க பூச்சின்னு சாப்பிடலையா, இனிது உண்ட படியார், அப்படிப்பட்ட தன்மை உடையவர். பரமன், உலகத்துக்காகவே இந்த செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்க பரமன். பரமேட்டி தன், அப்படிப்பட்ட பெருமான் பரமனாகிய பரம்பொருள். பரமேட்டி என்றால் பரம்பொருள் என்றால், பரம்பொருள் என்பது பரமேட்டி. பரமேட்டி தன் சீரை, அந்த பெருமானுடைய இயல்புகளை, சீர் என்றால் சிறப்புகளை. இப்போ பெருமான் கிட்ட போனால் என்ன பாடணுன்றதுக்கு, இப்போ ஏன் சார் இந்த தேவாரத்தில் எத்து பார்த்தாக்கா எப்போ பார்த்தாலும் இந்த சொல்கிறது, நான் அதை இது தலையில் அத்தை வச்சுங்கிறாரு இதை வச்சுக்கிறான்னு சொல்லிங்கிறாங்களே, வேற எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னாக்கா அதைத்தான் சொல்லணுமா. இதை சொல்கிறார் பாருங்க, சீரை பெருமானுடைய பெருமைகளை கடியார் மலரும். பெருமானை போய் பெருமானுடைய சீரை அவங்க வாயால் புகழ்ந்து பாடுகிறார்களாம். வெறுமனே புகழ்ந்து பாடுறது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா. இப்போ நமக்கு வேற வாய்ப்பு இல்லை, திடீர்னு வந்து பாடிடலாம். மீதி சாதாரண ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது கொஞ்சம் மலர் சொல்ற. கடியார் மலரும் புனல் தூவி நீரும், கடி என்றால் வாசனை, கடி என்றால் மனம். அதான் பூவோடு நீர் சுமந்து ஏற்றி தான் இதுதான் திருமுறை மலர் வழிபாடுனே ஒரு டாபிக் நான் எழுதியிருக்கிறேன். கடியார் மலரும் புனல் தூவி, புனலும் தூவி. அப்போ சாமிக்கு என்னன்னாக்கா நீரும் பூவும் கொடுப்பது ரொம்ப விசேஷம். அதனால் தூவி அதோட கொடுத்துட்டாச்சு, என் வேலை முடிஞ்சது, எவ்வாடான்னு வெளியில் வந்துடாத. அங்கே நின்னா என்ன வேத்து கொடுக்க தெரியுமா, ஜாக்கிட்டே நினச்சி போகுது. நீ வேற நினைப்பா இருந்தனாக்கா உன் ஜாப்புன்னு நினச்சி போட்டு தெரியுது. வாட்ட விரும்பி இருக்கட்டும். உள்ள ஐயரு சிவாச்சாரியார் உள்ள பூஜை பண்ணார், அவர் நினச்சாக பண்ண முடியுமா? ஆனால் இப்போல்லாம் வந்து உள்ளெல்லாம் என்னென்னமோ பங்கா கிங்காலாம் போட்டு என்னென்னமோ போட்டுக்கிறாங்க. அது நம்ம வேணாம், அந்த பக்கம் போக வேணாம், அதெல்லாம் நிலையாக இருக்காது. ஆக பரமன் பரமேட்டி தன் சீரை கடியார் மணலும் புனல் தூவி நின்றிய. பெருமானுக்கு போகிற போது வெறுங்கையாட போவாதப்பா. பொண்ணு வீட்டுக்கு போனால் கடன் வாங்கியாவது எத்தும் போகிற. அது என்ன நிலையில்லாத சமாச்சாரத்துக்கு அப்படி போறியே, உலகியலுக்கு போறியே. அழுகலுக்கு போகிற போது எதாவது கொண்டு போது விளையாடினாக்கா கடியார் மலம் வாசனை பொருந்திய மலரோடு பூவும் கொண்டு போட்டு, அது மட்டும் இல்லாத பேச வந்துடாத, நின்று ஏத்தும் அடியார். அடியார்னா ஒரு மூடு இலக்கணம் சொல்லிட்டார். மலரை செல்ல வேண்டும், நீர் பெருமானுக்கு போய் எடுத்து போனோம், நம்ம நீர் ஏற்ற முடியாது. இப்போல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் வடப்பக்கம் போனால் மட்டும் நம்மக்கிட்ட ஒரு மொந்தையில்
பால் என்று சொல்லப்படுகிற ஒரு உண்மை திரவியத்தையும் அது கூட ஒரு பூவும் சேர்த்தும் போய் கையால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்கினாங்க. அது பரவாயில்லன்னு போல் தெரியுது. ஆகையினால கடியார் மலரும் புனலும் தூவி நின்று ஏத்துதல் நம்மால் ஈஸியாக முடியும். அதுக்கு தான் திருமுறைகள் உதவுகிறது. ஏத்துதல் என்றால் துதித்தல். எதை துதித்தல்? தன்னுடைய புகழை துதிக்கின்ற அடியவர்கள். சிவபெருமானுடைய புகழை சொல்லி துதி பாடுகின்றவர்களாக துதி பாடுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் ஆகணும்னாக்கா சார் ஆஃப்டர் ஆல் காரியத்துக்கே துதி பாடிங்கிற உலகம், ஆளினால் காரியம் ஆக ஒரு பெருமான் இல்லையா? உலகில் இன்பங்களை தருவது, இந்த உடலுக்குரிய இன்பங்களை தருபவராக இருக்கிற ஆளுங்கிட்டவே நம்ம துதி பாடின்றோமே. ஆனால் எல்லாவற்றையும் தருகின்றவனாக இருக்க இறைவன் அவன்கிட்ட போய் துதியாக பாடக்கூடாதுன்னா அதான் துதின்னு வச்சான். துதி என்பதுக்கு அதுதான் நல்ல சொல்லு. அப்படிப்பட்ட அடியவர்களால் தொழப்படுகின்ற அன்பில் ஆழம். இப்போ ஆலந்துறையை என்னென்ன சொல்லின்னு வராரு பாருங்க. பெருமான் அவங்க தொழுவதில் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன. ஆக இறைவனுடைய புகழை சொல்லி பாடுவது திருமுறைகள். ஒரு 2 பாட்டு வச்சுன்னா போதும். விடத்தா திகழும் மிடரன் நடமாடி படத்தார் அறவும் விரவும் சடையாதி கொடித்தேர் இலங்கை குலக்கோன் வரையார அடத்தார் அருள் அன்பிலாலும் துறையாரே. இந்த விடத்தார் திகழும் என்றால் ஆலகால விடத்தை விளங்குகின்ற கரிய கண்டம் பெருமான். அடுத்தது அவர் என்ன பண்றாராம்? நடனம் ஆடுகிறாராம். நடமாடி படத்தோடு கூடிய அறவும், படத்து அறவும் பாம்பை சடையினை உடைய முதற்கடவுள், சடையினை இருப்பவராக இருக்கின்ற முதல் கடவுள் நம்ம. விரவும் சடை ஆதி, ஆதி என்பதுங்க சொல்லுக்குதான் முதல் கடவுள்னு பேர். சடையிலே அறவத்தை வைத்துக்கின்றவர் ஆதி என்பதற்கு முதல் கடவுள் அவர் தான். மூத்த கடவுள், முதற் கடவுள், முழுமுதலாக இருக்கிற பெருவள். அவர் என்ன பண்ணார்? கொடி தேர் இலங்கை குலக்கோன் வரையாக என்றார். கொடியை அணிந்ததாக இருக்கின்ற, தேரினை உடையவராக இருக்கின்ற இலங்கை குலத்தலைவனாகிய இராவணனுடைய மலை கீழ் அகப்படுத்தினார். இராவணனை மலை கழகத்தில் அகப்படுத்தினார். உங்கள் வரலாறு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட சிவபெருமான் அன்பர்கள் அருள் பெறுவதற்கு இடமாகணும். அடத்தார் அருள் அன்பில் ஆலந்துறை என்றால் அங்கே அவங்க வழிபாடு செய்கிற அன்பர்கள் அருள் பெறுவதற்காக ஆலந்துறையிலே வீற்றிருக்கின்றார். அடுத்தது இந்த நீலகண்டத்தை பற்றி சொல்லியிருக்குது. இராவண செய்தியை இங்கே சொல்லிட்டாரு. அடுத்தது ஒன்பதாவதா? 9. வணங்கி மலர் மேல் அயனும் நெடுமாலும் பிணங்கி அறிகின்றிலர் மற்றும் பெருமை சுணங்கும் முகத்தம் முலையாள் ஒரு பாகம் அணங்கும் நிகழ் அன்பிலாலும் துறையாரே. இங்க வந்து தெரியும் பிரம்மா இந்த 2 பேருமே ஏன் சாமி பார்க்க முடியலன்னாக்கா 2 பேருமே போட்டி போட்டதுனால பார்க்க முடியும். அவங்க போட்டி போடாத ஒற்றுமையாக இருந்தோம்னாக்கா சாமி பார்த்துக்கலாம். அதான் சொல்றாரு, தாமரை மலர் மேல் இருக்கிற அயனும் திருமாலும் பெருமையை வணங்கி அறியாது, பெருமானுடைய பெருமையை வணங்கி அறியாது இருந்த காரணத்தினால பிணங்கினார்கள் என்றால் வணங்காமல் இருந்தனால் பிணங்கினார்கள். தம்முடன் பிணங்கி தேடி அறிந்தார். 2 போகிற போது கூட 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்கமாக போவோன்னு போல, நீ மேலே போனால் நான் கீழே போகிறேன். அதனால் பிணங்கி தேடி அறியார். அப்பெருமான் சுணங்கு பொருந்திய முகப்பினை உடைய அழகிய தனத்தவளாக இருக்கின்ற உமையன்மையை ஒரு பாகத்தையே இருந்திருக்கிறார். உமையம்மை வணங்குகின்ற இடத்துல சுணங்கு முகத்தம் முலையால் என்பது பெண்களுடைய அழகுக்காக இங்கே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தன்மை உடையலாக இருக்கின்ற அன்பிலாலந்துறையிலே பெருமான் வீற்றிருக்கிறார். அம்மையின் மாறாத காதலை அறிவித்தவாறு இங்கே சுணங்குதல் என்றால் பெண்களுக்கு உண்டாகும் தேமல். சுணங்கு என்பதற்கு பெண்களுக்கு இருக்கின்ற அன்பு மிகுகின்றவர்களுக்காக இருக்கிற தேமல் தோன்றும். நமக்கு அகத்துறை இலக்கணத்தை சொல்லும் போது தலைவன் தலைவி இருக்கும் போது இந்த இலக்கணம் இருக்குது, சுணங்குதல். சுணங்கு என்பது. அடுத்தது அணங்கு என்பதற்கு தெய்வப்பெண், தெய்வப்பெண்களுக்கு அணங்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 10வது பாடல். தரியா துயில் போர்த்து உழல்வார் சமன் கையர் நெறியா உணரா நிலை கேடினர் நித்தல் வெறியார் மலர் கொண்டு அடி வீழும் அவரை அறியார் அவர் அன்பிலாலும் துறையாரே. அறிவார், சரி, அறிவார், ரைட்டு. அதாவது வெறியார் மலர் கொண்டு அடி வீழும் அவரை
அறிவார் அவர் அன்பில் ஆலந்துரையார். யார பெருமானை யார் தான் அறிய முடியுன்றது போன பாட்டில் சொன்னோம். பூவு நீர் துதித்தல் சொன்னோம் இல்லையா? அப்படிப்பட்டு மலர் கொண்டு அடி வீழும் அவரை அறிவார் அவர் அன்பில் ஆலந்துரையாரே என்றால் அவர்களை சாராது. இந்த என்ன சொல்றாருனாக்கா வேற ஒன்றும் இல்லை, சமணர்கள் பற்றி சொல்லிட்டாரு. இந்த சமணர்கள் தறி போல ஆடையின்றி உள்ள சமணர்கள், ஒன்றுமே இல்லாத இந்த சொல்லுவாங்க, ஆடை இல்லாமல் இருக்கும் அரை மனிதன் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தரியார் துயில் என்றால் தரித்து கொள்ளாமல் இருப்பவர்கள் ஒரு பொருள் இருக்கிறது. துயில் தரியாமல் இருப்பவர்கள். நெய்த ஆடையினை உடலில் போட்டு உடலும் புத்தர்கள். பௌத்தர்கள் ஆடையினை உடல் முழுவதும் போத்தும். அவங்க ஒன்று தரியாறு, ஒருவரே முழுமையாக போர்த்து இருக்கிறவங்க. இவர்கள் பரம்பொருளை முழுமையாக உணராதவர்கள். சமன் கைய நெறியார் உணரார், பெருமானுடைய நெறியை உணராதவர்கள். அவர்கள் நிலை கேடினர். அவர்கள் தன்னுடைய நிலையிலே இருந்து மாறுபடாமல் அப்படியே இருந்து கெடுதலான ஒரு நிலையை உடையவர்கள். நித்தல் வேறு. அப்படிப்பட்டவர்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்களை விட்டுட்டு அவங்க சொல்க கேட்காத தினமும் சொன்னார் பாருங்க. மலர் சொன்னார், நீர் சொன்னார், அங்கே சொல்லிட்டு ஒரு அடக்கலம் கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு போய் வந்துட்டாக்கா எல்லாம் தீர்ந்து போச்சு, நான் போய் வந்துட்டேன் ஐயா, என்ன ஐயா பார் போனார் ஒரு நாள் போய் வந்தேன் அப்படின்ட்டா இல்லை. அங்கே தான் சொல்கிறாரு, நித்தலும் வெறியார் மலர் கொண்டு அடி வீழும் வரை நித்தல், தினமும் சொல்லணும். அதுதான் சொல்றது. நீல நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கை தொழுவேன். ஏன்னாக்கா தினமும் தொழணும், ஒரு நாள் விட்டுட்டா போகாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது, தைலதாரை போல வரணும்னு சொல்வார். அப்படிப்பட்டவரை அறியார். அதனால் அப்படிப்பட்ட அடியார்களை அறிவார். பெருமான் இறைவன் யாரை அறிந்து கொள்வார் என்றால் தன்னுடைய வழிபாட்டினை தன் மீது தினமும் மலர்களையும் பூவையும் கொண்டு துதித்தல் செய். சிம்பிள் மேட்ரு சார், ஒரு பெரிய காஸ்ட்லி இல்லை. சிவபெருமான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். எப்போவாது பூ கிடச்சா ஏற்ற போய் வழிபாடு செஞ்சிடும். ஆடி மாதத்தில் காஸ்ட்லியாக என்னென்னா பண்ணிக்கிறோம், எங்கெங்கே போய் எதோ ஒரே லைட்டு பிரகாசமாக போட்டு ஒன்றும் சொல்ல முடியல. திருவடியிலே விழுந்து அடியவர்களை நன்கு அறிந்தனும் ஆகலால் பெருமான் அறிவார். பெருமான் ஏன் சார் பெருமான் சார் என்ன பெருமான் ஏன் நம்மளை அறியணுன்னாக்கா அவர் நம்ம அறிஞ்சாதான் அவரை நம்ம அறிய முடியும். பெருமான் எதற்காக நம்ம அறிகிறார் என்றால் அவருக்கு எல்லாம் அவருடைய பிரகாசத்தில் எல்லாம் இருக்குது. அவர் நம்ம பக்கமாக அந்த கண்ணை திருப்பினாதான், அவருடைய அருள் நம்மக்கிட்ட பட்ட உடனே தான் அந்த ரொலாகிய கண்ணால் அவரை காண கண்ண முடியும். ஆமாம், அறிவிக்க அறியாதான். அப்படிப்பட்ட பெருமை உடையவர் அங்கே இருந்துக்கிறார் என்பது இன்னும் ஒரு கடைசி பாட்டு போவோம். அறவார் பூனல் அன்பிலாலம் துரை தன்மேல் கரவாதவர் காழியுள் ஞான சம்பந்தன் பரவார் தமிழ் 10 இசை பாட வல்லார் போய் விரவாகுவர் வானிடை வீடு எளிதாமே. அறவார் பூனல் அன்பில் ஆலந்துரையார் மேல், பாம்புகள் வாழும் நீர் வளம் உடைய அன்பில் ஆலந்துரை. அறவார் புனல் அன்பில் ஆலந்துரை என்று சொல்கிறது. இன்னும் கூட சொல்லலாம், இதில் அரவு என்றால் பாம்புகள் வாழுகின்ற தன்மை. பாம்பு தவளைகளோட வாழுது இல்லையா? தவளையும் வாழுதா இல்லையா நீரில்? நீர் நிலம் வாழணும் தவளை. இங்கே அரவு என்றால் பாம்புகள் வாழ்கின்ற நீர் வளம் உடைய அன்பில் ஆலந்துரைன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சிறப்பாக சொல்லலாம், ஆறுதல் என்றால் ஓடுதல், ஆர்ப்பரித்து ஓடுதல். ஒலியோடு ஆர்ப்பரித்து ஓடுகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற புனல் அறவார் புனல். ஒலிகளோடு இருக்கின்ற புனல் அந்த புனலை உடையதாக இருக்கின்ற. ஏன்னா நீங்கள் ஆற்றினுடைய ஒலையை சல சல ஓசைன்னு பாருங்க, பாரதியார் பாடும் அந்த ஒலை. ஆமாம், ஓடுகிறது தான் சலம். அந்த சார் அதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சிங்க. புதுப்பாளையத்தில் இருக்கிற போது, புதுப்பாளையம் கோடியில் நடுவில் இருப்பேன் நான். ஆற்றுல வேகவதி ஆற்றுல தண்ணி போச்சுனாக்கா நைட்டில் அப்படியே அந்த தண்ணி ஓடுற சவுண்டு கேட்கும். காரணம் என்னன்னாக்கா அந்த இது இப்போ வைகை காட்டில் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த ஒலியை கேட்கலாம், நமக்கெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கே எப்போது ஒரு நாளைக்கு ஆற்றுல தண்ணி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அதுக்கே நம்ம பிரம்ம பிரயத்தனம் பட வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் அப்படி தடா நின்று போகுது. அது
ஆகையினால இந்த அரவு என்பது ரெண்டு சொல்லலாம். பாம்புகள் வாழ்வதற்கு இடமாக இருக்கின்றதுன்னு உரை எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வஞ்சனையில்லாத மக்கள் வாழ்கிறதான். கரவாதவர். கரத்தல் என்றால் வஞ்சனையாக இருத்தல். கரத்தில் எப்பவுமே நமக்குன்னு மறைக்கிறவங்க தான் வந்து கரவு செய்பவர்கள். கரவார் காழியுள் ஞான. அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்றதாக இருக்கின்ற காழியினுடைய தன்மை, காழியினுடைய பிள்ளையாக இருக்கின்ற ஞானசம்பந்தன் பரவார் தமிழ் பத்து. அவர் பெருமான் மீது பரவிய பத்து. அதான் சொன்னார்கள். பரவுவார் என்றால் சிறப்பாக பரவுவதற்கு உரிய பாடல்கள். பரவார் என்றால் பரவுதல், பெருமானை பரவுவதற்கு உதவக்கூடிய பாடல்கள். அவன் தானே நமக்கு வழி காமிச்சு வச்சிருக்காது. பெருமானை பரவுவதற்கு நமக்கு சுலபமா பாடல்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பாடல்கள் இசை பாட வல்லார் போய், இந்த தமிழில் இருக்கின்ற 10 பாடல்களையும் இசையோடு பாட வல்லவர் போய் விரவாகுவர் வானிடை வீடு எளிதாகும். அவர்கள் எங்கே போய் சேருவாங்களாம்? மறுமையில் வானக இன்பங்களுக்கு உரியவர்கள். ஏன்னா அவங்க பண்ண புண்ணியத்தின் பேரை வந்து அனுபவிக்கணும் இல்லையா? இருவினை ஒப்பு வரணும் இல்லையா? நல்வினை செய்தவர்களே நன்மை உண்டை அனுபவித்த பிறகு தான் விடுவார். அதனால் இருவினை அப்படிப்பட்டவர்கள் வீட்டு இன்பமும் பிறகு எளிதாக பெறுவார்கள். ஆக அந்த அந்த இடத்துல வந்துட்டு ஸ்கூலில் சேர்த்துட்டாக நிச்சயமாக ஏதாவது ஒரு படிக்க போகிறேன். அதனால் பெருமானுடைய திருவருள் கோலக்கத்திலே நாம் சேர வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையோடு இசையோடு பாடவல்லார் இருக்குது. நேற்று ஒரு மீட்டிங்கில் 3 நாள் 2 சண்டே சாமி கிட்ட வந்தால் இசையோடு தான் பாடணும் கிடையாது. எனக்கு திறமையாக உட்கார வச்சு சொல்கிறார். நான் ஒன்றும் சொல்லலை. பண்ணுலாம் எதுக்கு அமைச்சாங்கன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னார், இவர் வந்து பாடுவார், இவர் பண்ணு எத்தினிக்குது எல்லாம் தெரியும். ஆனாலும் நான் சொன்னேன், அவரு சொல்கிறது கரெக்டு, நான் சொல்கிறதும் கரெக்டு. என்னன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து கால்நடையாக போய் திருப்பதி ஏழுமலையான போகிறீங்க. நான் நேராக ஃபாஸ்ட்டாக போய் ரேணுகுண்டாவில் போய் இறங்கி ஃப்ளைட்டில் போய் சாமி தரிசனம் பண்ணிடலாம். நீங்கள் திருமுறை பதிங்களை பண்ணோட பாடின்னு போங்க. ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே கோயிலுக்கு தான் போக போகிறோம். திருப்பதிக்கு நான் தான் சொல்ல, எல்லாவற்றிற்கும் பண்ணு அமைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் மாறுபட்ட கருத்து வேணாம், நீங்கள் தயவுசெய்து சொல்லாதீங்கன்னு குருநாதன் தான் சொன்னார். அதனால் யாராவது எதாவது சொல்லுங்கள் பாட்டுங்கன்னாரு. இருக்கட்டும், நல்லது. ஆனால் அப்புறம் நீங்கள் ஒரு பஞ்சபுராணம் வந்து ஒரு 5 பாட்டு இருக்கிற மாதிரி பஞ்சபுராணம் நீங்கள் அதை சொல்லிடணும். இன்றைக்கி பாடுற போது ஐயா நல்லா அருமையாக பாடினார் ஒரு பாட்டு. இல்லை எக்ஸ்ட்ரல் அவருக்கு நம்ம அதை செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளோ இருக்கிற போது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 5 பாடல்கள் பெருமான் திருமுழுக்கு இசையக்கூடிய பாடல். தீவாரணம் பண்ணுற போது சிவபெருமானுக்கு தீவாரணம் பண்ணுற போது தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பஞ்சபுராணத்தை பற்றி தெரிஞ்சிருக்குமோ என்ன நான் சொல்லிடுறேன். அந்த பஞ்சபுராண பாடல்களே ஒரு வழக்கத்தை வச்சுப்போம். நம்ம முதலிலே வருவது விநாயகருக்கு பாடுங்க, ஏதோ ஒரு 2 பாடு ஒரு பாடு போயிடணும். அதெல்லாம் விநாயகர் பாடத்தெல்லாம் ஒத்துக்கிறதில்லை. இன்றைக்கி ஓதுவார்கள் பாடுற போது அங்கே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏகமத்தில் போய் பாடினா கரெக்டாக 5 பாட்டு தான் அங்கே ஆரம்பித்து அதான் தீர்ந்து. எங்கள் சிவாச்சாரியார் கூட கோயிலில் அப்படி தான் செய்வார். 5க்கு மேலே விடாதுன்னு. முதல்ல தேவாரம், 3 தேவாரத்திலே ஏதாவது ஒரு பாடல், அடுத்து திருவாசகத்திலே ஒரு பாடல், அதுக்கு அடுத்தபடியாக திருவிசைப்பா. திருவிசைப்பா உங்களுக்கு தெரியும். திருவிசைப்பாவிலே ஒரு பாடல், அதுக்கப்புறம் திருவிசைப்பாவிலே 9வது திருப்பல்லாண்டு ஒரு பாடல், அதற்கு பிறகு பெரிய புராணம், அதுக்கு மேலே இடம் கொடுக்குமாயில் எது பாடலாம். இந்த மரபை நம்ம ஏன்னா தவறாக நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம திருமுறையிலே இருக்கிறோம். நம்ம பெருமானுக்கு இது பாடுவதற்காக நல்லா அது திருமுறை தெரிஞ்சவங்க இல்லை, அது கிடைக்கட்டும். இப்போ இல்லை வாட் எவர் இட் மேபி. இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிச்சயமாக அந்த உங்களுக்கு ஞாபகம் வரும்படியாக ஒரு 5 பாடல்களை பஞ்சபுராணத்துக்கு உண்டான ஒரு பாடல் இருக்கிறது. அந்த 5 பாடலை வச்சுப்போம். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பாட்டு தெரியும் தேவாரத்தில், ஒன்று பாடலாம். அப்படி பாடுறது ஒரு மரபாக வைத்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்லுவாங்க, இன்னும் பெரிய ஓதுவா மூர்த்திகள்லாம் சொல்லிக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி போவோம்னா தாண்டகம் பாடுவாங்க. பெரும்பாலும் பஞ்சபுராணம் பாடுற போது முதல்ல தாண்டகம் பாடுவது ஒரு சிறப்பு என்று அது சில ஓதுவாக்கள் சொல்லியிருக்குது. அதையே உடனே மறுத்து சொல்லியிருக்காரு. அன்றைக்கி இந்த செய்தி வரும்போதே ஒருத்தர் ஏன் அது பாடக்கூடாதா, அது பாட சொல்லியிருக்காங்க. திருமுறையில் நீங்கள் அது மாறுபாடு செய்கிறீர்கள்னு அது ஓதுவார்களுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரம். ஆக மட்டும் தேவாரத்தில் ஒன்று தவறாக நினைக்காதீங்க. நாங்கள்லாம் இவ்வளோ நாள் இது இட் இஸ் அது மரபு என்று வைத்திருக்கிறாங்க பெரியவங்க. அந்த மரபை நம்ம இங்கேயும் பின்பற்றிடுவோம். அதனால் இல்லை அதில் இருக்கலாம். இல்லை அவரும் இல்லை
இல்லை இல்லை, இப்போ நம்ம சொல்லிடுவோம், நம்ம இதை தெரிஞ்சுப்போம். ஏன்னா பெருமான் திருமுன்பு இதுதான் பாடணுன்ட்டு யார் இது வந்து எந்த காலத்துலேயும் அந்த பண்கள் வகுத்த போதே சொல்லிட்டாங்க. தவறாக நினைக்காதீங்க, ஏன்னா நீங்கள் எவ்வளோ போகிறீங்கன்னா சும்மா. அதனால் இது பழக்கத்தை வச்சுமா நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ரைட். தென்னாடுடைய சிவனே போற்றி.